சென்னையில் பெய்த கனமழை காரணமாக தாம்பரம் சென்னை கடற்கரை இடையிலான புறநகர் ரயில் சேவையும் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாரதாவிடம் கேட்கலாம். சாரதா, மழை காரணமா புறநகர் ரயில் சேவை எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு? பனிமலர், சென்னையில் பெய்து வரும் பலத்த மழையின் காரணமாக மின்சார ரயில் சேவையானது பலத்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக தாம்பரம் பல்லாவரம் பகுதிக்கு இடையில மின் சேவையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளிலும் கூட மின்சார ரயில்கள் ரொம்ப தாமதமாகவே தான் சென்று கொண்டிருக்குது. கிண்டி உள்ளிட்ட இடங்களிலும் கூட ரயில் நிலையத்திலிருந்து 2 நிமிடம் புறப்படுகிறது. ஆனால் ஒரு இடத்துல தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக நின்று விடுகிறது. இந்த இடத்திலும் கூட பல மணி நேரமாக ரயில் செல்லவில்லை. தற்போது சிறு நிமிடங்களுக்கு ஒரே ஒரு ரயில் மட்டும் சென்றது. ஆனால் இந்த இடத்திலும் கூட இந்த கேட் திறக்கப்பட போவதில்லை. இந்த பகுதியிலிருந்து, இந்த கோம்பேட் பிரதான சாலையிலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய ராதா நகர், காந்தி நகர், இப்போ அஸ்தினாபுரம், பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் உள்ளே செல்ல வேண்டியதற்கு இதுதான் கடந்து செல்ல வேண்டிய பாதையாக இருக்கிறது. இதே போன்று மற்றொரு லெவல் கிராசிங்கும் அருகில் இருக்கிறது. அதுலயும் இங்க கேட் கோளாறு காரணமாக அதுவும் மூடப்பட்டுள்ளது. எனவே இருசக்கர வாகன ஓட்டிகள் நீங்கள் காண்பது போல அங்கு இருக்கக்கூடிய அந்த வழியில் சென்று வருகிறார்கள். மக்கள் இந்த கேட்டுக்கு கீழே துணிந்து வர முடிகிறவர்கள் வருகிறார்கள். ஆனால் காரு இல்லைன்னா பெரிய வண்டிகள் வாகனங்கள் இருக்கவர்கள் இந்த வழியில செல்ல முடியவில்லை. கடும் போக்குவரத்து நெரிசலும் இதனால் உண்டாகி இருக்கிறது. இந்த வழியா கடந்து செல்ல முடியாதனால பிரதான சாலை வழியாகவும் மக்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை குறித்து இப்பகுதியினர் கூறுவதற்காக நம்ம இடையே இருக்கிறார்கள், அவர்களும் பேசலாம். சார், இப்ப இந்த இடத்துல எவ்வளவு நேரமா ட்ரெயின் வரல, இதனால எவ்வளவு போக்குவரத்து பாதிப்பு இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கு சார்? இப்போ இந்த இடத்துல எவ்வளவு நேரமா ட்ரெயின் வரல, இதனால எவ்வளவு போக்குவரத்து பாதிப்பு இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கு? பார்த்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து பாதிப்புன்னு இல்லை, வரவே முடியல. வந்தால் தான் பாதிப்பு. எல்லாருமே வர முடியல. இங்கேருந்து அந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியல. அவங்கவுங்க மழையில் அப்படி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வெள்ளமாக தான் இருக்குது. ட்ரெயின் ஒரு 1/2 hour 1 hour கிட்ட டிலே தான் வருது. அவ்வளோ சீக்கிரம்லாம் போக முடியல. எதுக்குமே போக முடியல. வேலைக்கு எதுக்கும் எந்த ஒரு இதுக்குமே போகவே முடியல. வெளியிலே வர முடியல. நிறைய பேர் வீட்டில் தண்ணி ஃபுல்லாக எல்லா தெருலையும் ஃபுல். இந்த பக்கம் இருக்கிற எல்லா ஏரியா, இந்த ராதா நகர் தான் ஃபஸ்ட்டு. ராதா நகர், சாந்தி நகர், இதிலேருந்து பின்னாடி ராயப்பேட்டை, ஃபுல்லாக நெம்லிச்சேரி, ஃபுல்லாக சிட்லப்பாக்கம், அஸ்தினாபுரம், ஃபுல்லாக எல்லா சரௌண்டிங்கிலும் வெள்ளக்காடு தான். எதிர்த்து இந்த வீட்டிலேருந்து கிராஸ் பண்ணி ரோடு கிராஸ் பண்ணி எதிர்த்த வீட்டுக்கு கூட போக முடியாது. எல்லா சைடும் ஃபுல்லாக வெள்ளம் தான் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட முடியாது. ஜிஹெச் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் ஜிஹெச் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் எல்லாருமே இருக்கப்பட்டவங்க, எல்லாம் நடுத்தர மக்கள் தான் இங்கே இருக்கிறவங்க. இவங்க எல்லாரும் இப்போ போகணுன்னா ஜிஹெச் தான் போய் ஆகணும். ஆனால் ஜிஹெச் ஃபுல்லாகவே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாது. முதல்ல ஹாஸ்பிட்டலை மஸ்ட்டு சரி பண்ணணும். போக்குவரத்து எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம். ஆனால் உடம்புக்குன்னும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலை சரி பண்ணால் குரோம்பேட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க கேட்டது போல இந்த ரயில் அந்த பகுதியில் இருந்து இங்கு வருவதற்கு இந்த லெவல் கிராசிங் தான் முக்கியமான சந்திப்பாக இருக்கிறது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்த கதவும் இந்த கேட்டும் கோளாறு காரணமாக மூடப்பட்டு இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதாலும் இங்கு இருக்கவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். சாரதா, உங்க தகவல்களுக்கு நன்றி.